Hi students, in this session we will be dealing with the topic called self-induction. Before we get into self-induction, we need to know what an inductor is. For that, introduction is given. Inductor is a device used to store energy in a magnetic field when an electric current flows through it. So it is nothing but a device. It stores energy in the form of magnetic field when an electric current flows through it. Normally, in a coil or in a conductor, when electric current flows through it, a magnetic field is developed. And in terms of that magnetic field, some amount of energy is stored. An inductor uses that property to store that energy. And when it comes to an inductor, I have a property called inductance. And what is inductance? Inductance is the property of inductors to generate EMF due to the change in current flowing through the circuit, which is called self-induction, of course. Or induction also occurs when change in current through a neighboring circuit with which it is magnetically linked. Okay. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம செல்ஃப் இண்டக்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம் ப்ரிடாமினெண்ட்டாக. அதில் இண்டக்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இண்டக்டருங்கிறது ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற டிவைஸ் தான். அது என்ன டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் எலக்ட்ரிக் கரண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே. அண்ட் அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டக்டர்ஸ். ஒரு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். எப்போ அந்த இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும்னா அந்த காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேரி ஆகிறப்ப ஜென்ரேட் ஆகும். அதை தான் நம்ம இண்டக்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. அது செல்ஃப் இண்டக்ஷன் சொல்கிறோம். அதே இது ஒரு காயிலில் கரண்ட் வேரி ஆகிறப்ப இன்னொரு காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதை மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ ரெண்டு பர்டிகுலர் டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருப்பான் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஸ் வெல் அஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன் தான் ஒரு காயில் இருக்குது, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் மாறுறப்ப அதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது செல்ஃப் இண்டக்ஷன். அதே இது ரெண்டு காயில் இருக்குது, ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால இன்னொரு காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன். காயில்ஸுக்கு ஒரு சில விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது காயில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இது டொராய்டு, இது சோலினாய்டு. ஓகே. இது எல்லாம் இங்கே கொடுத்துருப்பான். செல்ஃப் இண்டக்ஷன் முன்னமே சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஒரு காயில் இருக்குன்னா அந்த காயிலில் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, நாம தான் அந்த கரண்ட்டை கொடுக்குறோம். அந்த கரண்ட் வேரி ஆகிறப்ப அந்த காயில்லையே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதா நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். இப்போ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். An electric current flowing through a coil will set up a magnetic field around it. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு காயிலில் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாலே அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு நம்ம படிச்சிருப்போம். ரைட். அப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஃப்ளக்ஸும் கண்டிப்பாக எனக்கு இருக்க போகுது. ஏன்னா ஃப்ளக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா தான். ரைட். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லிங்க் வித் தட் காயில் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ரைட். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் வேரி ஆகிறப்ப எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வேரி ஆக போகுது. ரைட். இஃப் திஸ் ஃப்ளக்ஸ் இஸ் changed by changing the current and EMF is induced in that same coil, அதே காயிலே ப்ரொடியூஸ் ஆகிறது தான் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்கிறோம். இஸ் phenomenon is known as செல்ஃப் இண்டக்ஷன். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் நம்ம செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். ரைட். ஸோ ஒரு காயில் இருக்குது, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேரி ஆகிறப்ப அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வேரியிங் ஃப்ளக்ஸ் உண்டாகுது. ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சு அப்படின்னாலே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்கிறோம். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ இதுதான் ஒரு காயில்னு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கரண்ட்டை நான் ஃப்ளோ பண்ண வைக்கிறேன். அண்ட் நான் இந்த கீ இருக்குல்ல, இதை வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் டிக்ரீஸ் ஆகிறப்பையும் எனக்கு ஃப்ளக்ஸ் வேரி ஆகிறதுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃபோட நேச்சர் எப்போவுமே என்ன அப்படின்னா இட் ஆல்வேஸ் அப்போசஸ் தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே லென்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. ரைட். ஓகே. இப்போ இந்த காயிலில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை 5B அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, பிங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஃப் தேர் ஆர் n டர்ன்ஸ் இன் த காயில் தென் த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்னவா இருக்கும்னா n டைம்ஸ் 5B இருக்கும். ஏன்னா ஒரு காயிலோட டர்னுக்கு 5Bனா இப்போ n டர்ன்ஸுக்கு n5B அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ரைட். இந்த ஃப்ளக்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் I ஃப்ளோயிங் த்ரூ இட். ரைட். ஸோ அப்போ n டைம்ஸ் 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். அப்போது இந்த ஈக்குவேஷனில் ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வர்றேன். அந்த கான்ஸ்டண்ட்டை கேபிட்டல் லெட்டர் Lன்னு வச்சுக்கிறோம். அண்ட் L இஸ் ஈக்குவல் டு n5B டிவைடட் பை I அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரைட். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளக்ஸையும் கரண்ட்டையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். n டைம்ஸ் 5B or the total flux is proportional to I. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன், அதுதான் L.
அப்போ L is equal to n times 5b divided by iன்னு சொல்கிறோம். இதில் இந்த Lங்கிறது தான் என்ன அப்படின்னா, இட் இஸ் தி வேல்யூ கால்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஃப்ளக்ஸையும் கரண்ட்டையும் லிங்க் பண்ணுற இடத்துல நான் கொண்டு வர ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், ஓகே. If I is equal to 1 ampere, then L equal to N5Bன்னு கொடுத்துருப்பான். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். அதாவது யூனிட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா தென் L will be equal to N times 5B அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி செல்ஃப் இண்டக்டன்ஸை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ரைட், இப்போ இந்த L is equal to என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருப்பாங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் இஸ் டிஃபைன்ட் as the flux linkage with the coil when 1 ampere current flows through it அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லுங்கிறது என்னென்னா செல்ஃப் இண்டக்டன்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் த காயில் இட் இஸ் ஈக்குவல் டு 5B. எப்போ அப்படின்னா when I equal to 1, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த காயில் when 1 ampere current flows through it. சிம்பிளாக இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா 1 ampere current ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகுறப்ப அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸு தான் எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எல்லுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இன்னொரு காயிலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் இந்த எல்லை யூஸ் பண்ணுறோம். அதாவது எந்த அளவுக்கு அதில் இண்டக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மெஷர் தான் எல், விச் இஸ் கால்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் எல் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த காயிலில் எனக்கு ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப்க்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dN5/dt அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஈன்னு சொல்லலாம், எப்சிலான்னு சொல்லலாம், நம்ம கொடுக்குற நோட்டேஷன் தான். ரைட், ஸோ E is equal to minus of dN5/dt அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தென் மைனஸ் ஆஃப் dN5 தான் இட் இஸ் ஈக்குவல் டு Li அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஈக்குவேஷனில் வச்சுருக்கோம். அது கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா dLi/dt அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இதில் எல்லுங்கிறது ஏற்கனவே ஃபார் பர்டிகுலர் காயில் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்டை நம்ம அசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை வெளில கொண்டு வந்தீங்க அப்படின்னா E is equal to minus of L into di/dt அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நீங்கள் அரைவ் பண்ண முடியும். அதாவது எல்லை வெளியில் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ இதிலிருந்து எல்லுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரலாம். L is equal to minus of epsilon or E divided by di/dt அப்படிங்கிற ஈக்குவேஷனை நான் டிரைவ் பண்ணலாம். ரைட், ஸோ எல்லுக்கு ரெண்டு விதமான ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸு கொண்டு வரோம். L equal to N5/I அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். இதை வச்சு ஒரு டெஃபினிஷன் அது கொடுக்குறோம். இன்னொரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் நம்ம கொண்டு வர முடியும். L equal to minus of E/di/dt. இதில் இந்த நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது அப்படின்னா செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ரைட், இப்போ இதை வச்சு நான் எப்படி எல்லை டிஃபைன் பண்ணலாம்னா di/dt equal to 1 ampere per second அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கணும். இந்த கீழே உள்ள வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ L equal to என்ன வரும் மைனஸ் எப்சிலான் which is equal to induced EMF. ரைட், அதை வச்சு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் தி opposing EMF induced in the coil when the rate of change of current through the coil is 1 ampere per second அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. L is equal to epsilon or E எப்போ அப்படின்னா அதாவது இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் எப்போ அப்படின்னா when di/dt is equal to 1. di/dtங்கிறது தான் என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ த காயில். அதை வச்சு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். நம்ம இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு காயில் இருக்குன்னா அதில் எந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு மெஷர் தான் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இண்டக்டன்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் வெபர் பர் ஆம்பியர் ஆர் வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர். இதை ஜென்ரலாக நம்ம மெஷர் பண்ணுற யூனிட் என்ன அப்படின்னா ஹென்ரி அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். ஒரு ஹென்ரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க 1 வெபர் பர் ஆம்பியர் ஆர் 1 வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர். இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்மில் இந்த வேல்யூஸ் வச்சு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இது எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அது mL² T⁻⁻2 A⁻²ன்னு இருக்குது. ரைட், இப்போ இந்த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் அல்லது 1 ஹென்ரியை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், இப்போ எல்லுங்கிறதோட யூனிட் தான் ஹென்ரி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ L is equal to 1 ஹென்ரி அப்படிங்கிறது எப்போ வரும்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா வரும். ரைட், இஃப் I is equal to 1 ampere and N5B equal to 1 Weber turns இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அதாவது கரண்ட்டோட வேல்யூ 1, N5Bயோட வேல்யூ 1. இந்த ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். L equal to N5B divided by I தானே, ரெண்டுமே 1 அப்படிங்கிறப்ப 1/1 எனக்கு 1 தான். ரைட், அப்போ எல்லோட வேல்யூ என்ன ஆகிடும்னா L is equal to 1 ஹென்ரி வந்துடும். ரைட், இந்த கண்டிஷனை வச்சு we give a definition. ரைட், அப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி. அதாவது L is equal to 1 ஹென்ரி if a current of 1 ampere produces unit flux linkage in the coil. யூனிட் அல்லது யூனிட்டி அப்படின்னாலே
ஒன்னுங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிறப்ப அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் டோட்டல் ஃப்ளக்ஸ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற இண்டக்டன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்கிறோம்? 1 ஹென்ரின்னு சொல்கிறோம். இந்த 1 ஹென்ரி தான் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ், ரைட்? ஓகே. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்கு இங்கே, L ஈக்குவல் டு மைனஸ் இ பை டிஐ பை டிடின்னு. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா எப்படி டிஃபைன் பண்ணுறது? இங்கே கண்டிஷன் மாறும் லைட்டாக. என்னன்னா டிஐ பை டிடி சேஞ்ச் இன் கரண்ட் 1 ஆம்பியர் per செகண்ட் அண்ட் எப்சிலான் ஆர் இ இஸ் ஈக்குவல் டு -1 வோல்ட்னா தென் L ஈக்குவல் டு 1 ஹென்ரி அப்படிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ணு. இந்த கண்டிஷனை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ரைட். அப்போ அதுபடி பார்த்தோம்னா இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி if a current of 1 ampere produces unit flux linkage in the kilo definition. Inductance of the coil is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second induces an opposing EMF of 1 volt. அதாவது rate of change of current 1 ampere per second இருந்துச்சுன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற EMF இவ்வளோ இருந்துச்சுன்னா அங்கே இண்டக்டன்ஸ் வந்து 1 ஹென்ரி, ரைட்? அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு L இருக்கு. அதை பேஸ் பண்ணி செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கே 2 டெஃபினேஷன்ஸ் வச்சுருந்தோம். அதனுடைய யூனிட்டான ஹென்ரிக்கும் we have 2 definitions based on the 2 equations அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ், அதாவது இண்டக்டன்ஸ்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, ரைட்? அதனுடைய ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதுலேருந்து நான் என்ன தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருப்பான். நார்மலாக ஃபிசிக்ஸில் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அல்லது லீனியர் மோஷன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மாஸ் அப்படிங்கிறது லீனியர் இனர்ஷியா மெஷர் பண்ணுற ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். அதே இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ரொட்டேஷனல் இனர்ஷியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், ரைட்? உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு லீனியர் மோஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் தான். அந்த அப்போஸ் பண்ணுறது தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். அதை என்ன குவான்டிட்டி வச்சு நான் மெஷர் பண்ணுவேன்னா மாஸ் வச்சு மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனில் ரொட்டேஷனல் இனர்ஷியாவை நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொல்லுவோம், ரைட்? இது ஃபிசிக்கல் விஷயங்களுக்கு, அதாவது மோஷனுக்கு. ஓகே, இப்போ அதையே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இண்டக்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் பிளேஸ் த சேம் ரோல் இன் அ சர்க்யூட் ஆஸ் மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேஸ் இன் மெக்கானிக்கல் மோஷன். மெக்கானிக்கல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் என்ன வேலையை செய்யுதோ அதே வேலையை தான் இண்டக்டன்ஸ் செய்யுதுங்கிறான், ரைட்? இப்போ இது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் ஆரம்பத்தில் ஆன் பண்ணுறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட்னால ஒரு ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஏற்பட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கரண்ட் உண்டாகும் அல்லது EMF உண்டாகும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம், ரைட்? அதுதான் இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு EMFன்னு சொல்கிறோம், ரைட்? அதே இது கரண்ட் சர்க்யூட்டில் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அந்த டிக்ரீஸ் ஆகிறப்பையும் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகும், ரைட்? அப்போ என்ன மீன் பண்ணுறோம்னா ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அதை அப்போஸ் பண்ணுற வேலையை தான் அந்த EMF செய்யுது. அதனுடைய ஒரு மெஷர் தான் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். The inductance of the coil opposes any change in current and tries to maintain the original state அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, ரைட்? அப்போ மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மெக்கானிக்கல் மோஷனில் என்ன வேலையை செய்தோ அதே வேலையை, அதாவது அப்போஸ் பண்ணுற வேலையை தான் இண்டக்டன்ஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் பண்ணுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சொலினாய்ட், ஒரு நீளமான சொலினாய்டு எடுத்துக்கிறோம். அதில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? Let's move on to considerations. Let us consider a long solenoid of length L and cross-sectional area A. ஒரு solenoid இருக்கு, அதனுடைய length L, area A ன்னு கொடுத்துருக்காங்க. Let N be the number of turns per unit length or turn density அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மால் லெட்டர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடையாது, இட் இஸ் ஆக்சுவலி தி நம்பர் டென்சிட்டி. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துங்கிறது தான் ஸ்மால் என். ஓகே, அப்போ ஸ்மால் எண்ணை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்மால் லெட்டர் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் என் பை எல்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்னா ஸ்மால் லெட்டர் என் இன்டூ எல்லா இருக்கும், ரைட்? இப்போ ஸ்மால் லெட்டர் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பை எல். அப்போ கேபிட்டல் என் ஈக்குவல் டு என் டைம்ஸ் எல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம், ரைட்? இப்போ இந்த காயிலில் எலக்ட்ரிக் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் டாபிக்ஸில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம், ரைட்? இது ஒரு காயில்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட் அலாங் தி ஆக்சஸ் ஆஃப் த காயில். வெளியில் நான் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, ஏன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ரைட்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உண்டான எக்ஸ்பிரஷனும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த solenoid is given by B equal to mu naught Ni. இதுவும் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம கவர் பண்ண ஒரு டாபிக் தான். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் மியூ நாட் Ni அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம், ரைட்? அண்ட் ஆஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசஸ் த்ரூ தி solenoid என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஈச் டர்ன் இஸ், ஒவ்வொரு டர்ன்லேயும் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். ஜென்ரலி தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 5B equal to
இன்டகிரேஷன் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜென்ரலாக பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு பார்ப்போம். இங்கே ஸ்மால் ஏரியா நான் எடுத்துக்கிறேன், அதை இன்டகிரேட் பண்ணி டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ரைட், அப்போ ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இது என்னவா இருக்கும்னா பிஏ காஸ் தீட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ் தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. இப்போ ஃபை ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லி வந்துடுது. பியோட வேல்யூ இங்கே இருக்குது மியூ நாட் என்ஐ அண்ட் இன்டு ஏ அப்படிங்கிறத முடிச்சுக்கிறோம். ரைட், ஸோ ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சொலினாய்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு காயிலில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அதில் என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஏற்படுது, அதனால் எவ்வளோ ஃப்ளக்ஸ் உண்டாகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் ஃபார் சிங்கிள் டர்ன் ஆஃப் கோர்ஸ். ரைட், இஃப் தேர் ஆர் n டர்ன்ஸ் இந்த காயில், ஒரு டர்னுக்கு இவ்வளோ அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கிறோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறப்ப n-க்கு ஏற்கனவே எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கிறேன், ஸ்மால் லெட்டர் n இன்டு எல். ரைட், அப்போ n டைம்ஸ் 5b நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே போட்டிருப்பான். n டைம்ஸ் 5bங்கிறப்ப கேபிட்டல் லெட்டர் n இஸ் ஈக்குவல் டு nl அண்ட் 5bயோட வேல்யூ மியூ நாட் ni இன்டு ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், அப்போ n 5b ஈக்குவல் டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணியதுன்னா மியூ நாட் n இன்டு n ஸ்கொயர் ஏஎல் இன்டு ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. ரைட், ஸோ ஜென்ரலாக ஃப்ளக்ஸை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொண்டு வரேன். ரைட், அது போக n5b இஸ் ஈக்குவல் டு எல்ஐ நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எங்கே செல்ஃப் இண்டக்டன்ஸ் கான்செப்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ரைட், ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அது ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இப்போ n5b ஈக்குவல் டு எல்ஐங்கிற ஈக்குவேஷனும் நம்ம கொண்டு வரலாம். ரைட், இந்த n5b ஒரு ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கு 2 ஈக்குவேஷன் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. n5b ஈக்குவல் டு இதுவும் தான், n5b இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எல்ஐ. இப்போ இது 2 ஈக்குவேட் பண்ணனா ஐ ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன். அதுதான் கொடுத்துருப்பான். கம்பேரிங் தி அபவ் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணனா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. எல் இஸ் ஈக்குவல் டு ஐ கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது மியூ நாட் n ஸ்கொயர் ஏஎல். ஸோ கம்பேரிங் தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் வி கெட் எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் n ஸ்கொயர் ஏஎல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லாங் சொலினாய்டுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸுடைய வேல்யூ அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் எல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் குவான்டிட்டிஸுங்கிறத சொல்லலாமா? அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். இண்டக்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜாமெட்ரி ஆஃப் த சொலினாய்ட்ஸ். ஜாமெட்ரி அப்படிங்கிறப்ப அதனுடைய ஏரியா, லென்த், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதை தான் நாங்கள் மெயின் பண்ணுறோம். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி மீடியம் ப்ரெசென்ட் இன் தி சொலினாய்ட். மீடியம் அப்படிங்கிறப்ப மியூ நாட், ஏர் மீடியம்க்கு மியூ நாட் எடுத்துக்குவோம். அதே ஃபார் சம் அதர் மீடியம் வி கன்சிடர் மியூ. இது ஜென்ரலாக ரிலேட் பண்ணுறதுக்கு மியூ ஆர் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம கொண்டு வருவோம். ரைட், அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ எல் டிபெண்ட்ஸ் ஆன் தி மீடியம், தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அண்ட் ஆல்சோ தி ஏரியா அண்ட் லென்த் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஏர் சொலினாய்டு, ஏர் கோர் சொலினாய்டுக்குள்ளே ஏர் தான் இருக்குது. இப்போ வேறு ஏதாவது மீடியம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயலெக்ட்ரிக் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி மியூ ஆர் இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நான் என்ன பண்ணணும்னா மியூ நாட் இருக்கிற இடத்துல மியூ போட்டுக்கணும் ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியம் ஆஃப் பர்மியபிலிட்டி. ரைட், ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு மியூ n ஸ்கொயர் ஏஎல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வர்றேன். அண்ட் மியூக்கும் மியூ நாட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. அப்போது மியூவோட வேல்யூ நான் எழுதுறப்ப மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். ரைட், ஸோ ஃபார் எல் வேல்யூஸ் வி ஹேவ் ஆல் தீஸ் ஈக்குவேஷன்ஸ். ஏர் மீடியம்க்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கணும், ஃபார் அ டிஃப்ரெண்ட் மீடியம் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி எனக்கு வேணும்னா இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜி ஸ்டோர்டு இன் அன் இண்டக்டர். நார்மலி இன் அன் இண்டக்டருங்கிறது வெறும் ஒரு காயிலாக இருக்கலாம், டொராய்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சொலினாய்டாக இருக்கலாம். ரைட், ஓகே. ஒரு இண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு whenever a current is established in the circuit, the inductance opposes the growth of current அப்படிங்கிறத பார்க்குறோம். இண்டக்டன்ஸோடைய பர்பஸே அதுதான். நார்மலாக ஒரு காயிலில் கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்போஸ் பண்ணுற வேலையை தான் இந்த இண்டக்டன்ஸ் பண்ணுது. ரைட், அப்போ நான் அந்த இண்டக்டன்ஸ் அப்போஸ் பண்ணி கரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா in order to establish a current in the circuit some amount of work has to be done. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒர்க் இஸ் டன் அகேன்ஸ்ட் தி அப்போசிஷன் பை சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ரைட், இப்போ அப்போஸ் பண்ணுற இண்டக்டன்ஸை எதிர்த்து அந்த கரண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன். அந்த ஒர்க் டன் தான் எப்போவுமே ஒரு சிஸ்டமில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது பேசிக் ஃபிசிக்ஸ் கான்செப்ட். ரைட், ஜென்ரலாக எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல அந்த இண்டக்டன்ஸ் அப்போஸ் பண்ணி செய்யப்படுற ஒர்க்கு தான் இட் பிகம்ஸ் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரைட், ஸோ இப்போ இண்டக்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இங்கே மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அல்லது ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்தால் போதும். ரைட், ஸோ ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறோம், அதில் ஐங்கிற கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் ஃபார் டைம் டி. இப்போ எனக்கு ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -L × di/dt. இது பேசிக் ஈக்குவேஷன் ஃபார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ரைட்,
ஓகே. இப்போ இந்த எப்சிலான் வேல்யூக்கு வாட் இஸ் லெட் dw be the work done in moving a charge dq in a time dt against the opposition கொடுத்துருப்பான், ரைட்? அதாவது dqங்கிற சார்ஜ் dtங்கிற டைம் இன்டர்வலில் மூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா dwன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒர்க் டன்னுக்கு எக்ஸ்பிரஷன் என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டூ சார்ஜ். இங்கே EMF தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வேலையை செய்யுது, ரைட்? அப்போ VQன்னு நம்ம ஜென்ரலாக படிச்சிருப்போம். இந்த இடத்துல எப்சிலான் dq, ரைட்? ஸோ dw is equal to மைனஸ் எப்சிலான் இன்டூ dq அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த மைனஸ் சைன் ஏன் வருது அப்படிங்கிற கான்சிக்வன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரைட்? அண்ட் dq அப்படிங்கிறது என்ன அப்படின்னா I இன்டூ dt, ரைட்? ஏன்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ டைம் டேக்கன். அந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் எப்சிலானோட ஈக்குவேஷன் நம்ம இருக்குது மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி. இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ dt கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது என்னென்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் dw is equal to LIDI அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம், ரைட்? அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னா எனக்கு தேவை டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட் வேணும்னா ஐ ஆல்வேஸ் இன்டெகிரேட், ரைட்? ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி டோட்டல் ஒர்க் டன் நம்ம என்ன பண்ணுறோம்னா dw இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ தி டோட்டல் ஒர்க் டன் w is equal to integration of dw which is equal to integration from 0 to I LIDI அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ஏன் லிமிட்ஸ் வந்து 0 to I எடுத்துக்கிறேன்னா ஆரம்பத்தில் கரண்ட் 0, ஃபைனலாக கரண்ட்டோட வேல்யூ ஐயாக தான் இருக்க போகுது, ரைட்? அண்ட் LIDI வந்துடுது. L இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை வெளியில் கொண்டு போங்க. IDI இன்டெகிரேட் பண்ணால் I²/2 வரும். அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன், ரைட்? ஸோ ஒரு இண்டக்டர் இருக்குன்னா அதில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணணும்னா ½LI² அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த ஒர்க் டன் தான் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுதுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த W தூக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சிம்பிளான எப்சிலானை போட்டுடலாம். ஸோ எப்சிலான் B is equal to 1/2LI² அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்துடுறேன், ரைட்? ஸோ தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அண்ட் இண்டக்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், 1/2LI², where L is the self-inductance or coefficient of self-induction of the coil and I is the current flowing through the coil அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வர்றேன், ரைட்? இப்போ எனர்ஜி டென்சிட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் டீல் பண்ணியிருப்பான். எனர்ஜி டென்சிட்டி இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், ரைட்? டென்சிட்டினால ஜென்ரலி சம்திங் பை சம்திங் பர் யூனிட் வால்யூம் ஒரு ஏரியா லென்த் இந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வருவோம். அதுபடி பார்த்தோம்னா இங்கே எனர்ஜி டென்சிட்டிங்கிறது இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம்னு எடுத்துக்கிறோம். எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ஃபார்முலா இதுதான். பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறப்ப எப்சிலான் B டிவைடட் பை வால்யூமோட ஃபார்முலா என்ன, A இன்டூ எல், ஏரியா இன்டூ லென்த். அந்த கன்க்ளூஷனுக்கு வரும். இங்கே கொடுத்துருப்பான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு AL, ரைட்? ஸோ தி எனர்ஜி டென்சிட்டி UB is equal to epsilon B which is the total energy divided by volume which is equal to area into length அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும், ரைட்? ஸோ UB is equal to இந்த epsilon B அல்லது கேபிட்டல் லெட்டர் UB எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ½ LI² அந்த வேல்யூ அப்படியே இங்கே போட்டுருவோம். LI²/2 போட்டிருக்கிறோம். இங்கே AL ஏற்கனவே கீழே இருக்குது, ரைட்? ஓகே. அண்ட் எல்லுக்கு நமக்கு வேல்யூ தெரியும். L is equal to μ0 n² AL. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம். AL கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது μ0 n² I²/2ன்னு வரும். μ0 n² I²/2. μ0 ni அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், ரைட்? அப்போ அதை பேஸ் பண்ணி B is equal to μ0 ni அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இங்கே பிக்கு இந்த வேல்யூ, அப்போ B² வேல்யூ நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை ரிவர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பியோட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும், ரைட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் இப்படி எழுதலாம். ஸோ UB is equal to B²/2 μ0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். ஸோ திஸ் வில் பி தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் இண்டக்டர். UBக்கு இதுவாக இருக்கும். எனர்ஜி டென்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Example 4.10. A solenoid of 500 turns is wound on an iron core of relative permeability 800. The length and radius of the solenoid are 40 cm and 3 cm respectively. Calculate the average EMF induced in the solenoid if the current in it changes from 0 to 3 ampere in 0.4 seconds. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். பேசிக் ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சொலினாய்டு இருக்குது, அதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500 கொடுத்துருக்காங்க. அது அயன் கோர் உள்ள ஒரு சொலினாய்டு. இந்த சொலினாய்டோட சென்டரில் ஒரு அயன் கோர் இருக்குது. அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 800. அதனுடைய லென்த் அண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இந்த சொலினாய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா when the current changes from 0 to 3 ampere in 0.4 seconds.
அப்போ கரண்ட் சேஞ்ச் டிஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரண்ட் சேஞ்ச்னா அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி போட போகிறோம். டைம் இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. ரைட், நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இஎம்எஃப் இன்டியூஸ்டுக்கு ஃபார்முலா இதுதான். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்சிலான் ஆர் இ இஸ் ஈக்குவல் டு -L di/dt அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். டிஐ கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் கரண்ட் கொடுத்துருக்காங்க, டிடி கொடுத்துருக்காங்க, எல் வேல்யூ இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ண வேண்டியது எல்லோட வேல்யூ தான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி சொலினாய்டு எல் இஸ் ஈக்குவல் டு மியூ என் ஸ்கொயர் ஏஎல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஏன் மியூ அப்படின்னா ஒரு அயன் கோர். பேஸ்ட் ஆன் திஸ் வி யூஸ் திஸ் ஈக்குவேஷன். அண்ட் மியூவோட வேல்யூ என்னன்னா மியூ நாட் மியூ ஆர். அண்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா சர்க்கிள் தானே, அதனுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அண்ட் ஸ்மால் லெட்டர் என் விச் இஸ் தி நம்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு n/L அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் வரும். மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எல்லுங்கிற ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து, அதாவது சேஞ்ச் இன் கரண்ட், பிஃபோர் தட் இந்த சேஞ்ச் இன் கரண்ட் வந்து என்னன்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ, அதான சேஞ்சாக இருக்க முடியும். அப்போ 3 - 0 அப்படிங்கிறப்ப இட் ஆக்சுவலி ஈல்ஸ் தி சேம் வேல்யூ 3. ஓகே, டிடிங்கிறது 0.4 டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா we have this value L is equal to 1.77 Henry. ரைட், ஸோ எல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. di/dt ஏற்கனவே நமக்கு தெரியும், எல் வேல்யூ எவ்வளோங்கிறது தெரியும். அப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஒரு ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற ஆன்சர் வருதுன்னா -13.275 வோல்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். Example 4.11. The self-inductance of an air core solenoid is 4.8 millihenry. If its core is replaced by iron core, then its self-inductance becomes 1.8 Henry. Find out the relative permeability of iron அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரைட், the problem is still simple. பேசிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு சொலினாய்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏர் கோர் சொலினாய்டு, ஏர் கோராக இருக்கக்கூடிய ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க எல் ஏர் இஸ் ஈக்குவல் டு so much எழுதிடணும். அந்த கோரை இப்போ அயனால் ரீப்ளேஸ் பண்ணோம்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாறிடும். அதை எல் அயன் வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய வேல்யூ இவ்வளோ. ரைட், இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் அயன், மியூ ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ரைட், நம்ம எல் ஏர் ஃபார் ஏர் கோர் சொலினாய்டுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல், அதனுடைய வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Similarly, for some other medium, for a dielectric material, L ion is equal to mu n square AL. அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Actually, it's not a dielectric material. Okay. Right. So, mu n square for any other medium எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. L ion is equal to mu n square AL அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரைட், அப்போ மியூவோட வேல்யூ என்னன்னா மியூ நாட் மியூ ஆருங்க நமக்கு தெரியும், n ஸ்கொயர் ஏஎல், தட் இஸ் ஈக்குவல் டு so much of value அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா எல் ஏர் பை எல் ஐஎன் ஈக்குவல் டு மியூ நாட் பை மியூன்னு கிடைக்கும். ஏன்னா மீதி உள்ளதெல்லாம் சிமிலர் டேர்ம்ஸ், அதுதான் இங்கே பண்ணியிருப்பான். மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் ஐஎன் பை எல் ஏர். இப்போ 1.8 divided by 4.8 into 10 power minus 3 whose value is equal to 375 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ரைட், இப்போ நம்ம கேட்டது இதுதான், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். மியூச்சுவல் இண்டக்ஷன். ப்ரீவியஸ் டாப்பிக்கில் செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேரி ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது, அந்த காயிலோட அசோசியேட்டட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. அந்த ஃபீல்டுனால ஒரு ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஏற்படுது. அந்த ஃப்ளக்ஸ் வேரியேஷன்னால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டும் உண்டாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தான் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன்னு சொல்கிறோம். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு குவான்டிட்டியை தான் எல், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறத பார்த்து முடித்தோம். இப்போ இந்த டாப்பிக்கில் மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். மியூச்சுவல் அப்படின்னாலே there are two அப்படிங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ரைட், இங்கே ஒரு காயில் கிடையாது, there are two coils. ரைட், டூ காயில்ஸ் பிளேஸ்ட் சைட் பை சைட் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். அதாவது பக்கம் பக்கமாக ரெண்டு காயில் நம்ம வச்சுருக்கிறோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு காயிலுக்கு நம்ம கரண்ட்டு கொடுப்போம், இன்னொரு காயிலுக்கு நாம் எதுவும் கரண்ட்டு கொடுக்க போகிறது இல்லை. நான் ஃபஸ்ட்டு காயில் கொடுக்குற கரண்ட்டோடைய ஃப்ளக்ஸு செகண்ட் காயிலோட லிங்க் ஆகிருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் வேரியேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது செகண்ட் காயிலை பாதிச்சு அங்கே ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணுறது தான் நான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட், இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம புக்கில் உள்ள கான்செப்ட் படி போகலாம். when an electric current passing through the coil changes with time, an EMF is induced in the neighboring coil. This phenomenon is known as mutual induction and produced EMF is called mutually induced EMF ன்னு சொல்லியிருப்பான். ரைட், there are two coils, ரெண்டு காயில் இருக்குது. ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட் டைம் வச்சு மாறுறப்ப நெய்பரிங் காயில், நெய்பரிங்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், பக்கத்து காயிலில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதை தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்,
இப்போ இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். there are two coils which are placed close to each other கொடுத்துருப்பாங்க. ரெண்டு காயில்ஸ் இருக்கு. electric current I1 is sent through coil 1. the magnetic field produced by it is also linked with coil 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் காயில் இருக்கு, அதில் தான் நான் கரண்ட்டை கொடுக்குறேன். அதனுடைய ஃப்ளக்ஸ் செகண்ட் காயிலோடைய என்ன இருக்கு, எனக்கு லிங்க் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஏற்படுற ஃப்ளக்ஸ் வேரியேஷன் இங்கேயும் ஏற்படும். ஃபர்ஸ்ட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால செகண்ட் காயில் ஒரு கரண்ட் உண்டாகும், அதை இன்டியூஸ்டு கரண்ட்னு எடுத்துக்கலாம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற EMF தான் இன்டியூஸ்ட் EMF. ரைட், ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் Φ21 சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் செகண்ட் காயில் டியூ டு கரண்ட் இன் ஃபர்ஸ்ட் காயில் அப்படிங்கிற அசம்ஷனில் தான் நம்ம இதை அப்ரோச் பண்ண போகிறோம். ரைட், அதே இது இங்கே செகண்ட் ப்ராசஸில் இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதாகவும் இதில் EMF இன்டியூஸ் ஆகிறத எடுத்துருப்பாங்க. ரைட், ஓகே. ஸோ Φ21 அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். Φ21 is the magnetic flux linked with each turn of coil 2 of N2 turns due to current in coil 1. அதாவது ஃபர்ஸ்ட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ். இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் காயில் 2 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா N2 Φ21 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒரு சிங்கிள் டர்னுக்கு இந்த வேல்யூ. அப்போ N நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸை N2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ N2 Φ21 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வர்றேன். ரைட், அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா ஜென்ரலாக ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட், Φ இஸ் ப்ரொபோஷனல் டு I அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த இடத்துல இந்த N2 Φ21 எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். N2 Φ21 இஸ் ப்ரொபோஷனல் டு I1. ஃபிசிக்ஸில் ப்ரொபோஷனாலிட்டி வந்துச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வருவோம். அது கேபிட்டல் லெட்டர் M, அதுக்கு சஃபிக்ஸாக 2 போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் காயில் கொடுத்துருப்பான். ரைட், ஸோ N2 Φ21 ப்ரொபோஷனல் டு I1ங்கிறதுல ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வர்றேன். அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ தான் M21 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த M21 is called, இங்கே கொடுத்துருப்பான், it is the mutual inductance or coefficient of mutual induction of the coil 2 with respect to coil 1. and இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலமாக M21க்கு ஒரு ஈக்குவேஷன் நான் கொண்டு வரலாம். அப்போ M21 is equal to N2 Φ21 divided by I1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு in terms of number of turns and flux and current மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கிறோம். ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு மியூச்சுவல் இண்டக்டன்ஸை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறதுன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி ஏற்கனவே செல்ஃப் இண்டக்ஷனுக்கு பண்ணோம்ல அதே கண்டிஷன்ஸை இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். if I1 is equal to 1 ampere then M21 is equal to N2 Φ21. ரைட், இப்போ இதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதில் I1ஓட வேல்யூ 1 ஆம்பியர் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ M எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா N Φ21க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடலாமா? அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். Mutual inductance M21 is defined as the flux linkage with coil 2 when 1 ampere current flowing through the coil 1 கொடுத்துருப்பான். இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணி அதன் மூலமாக டிஃபைன் பண்ணும். இப்போ M21 is equal to N2 Φ21, அதாவது mutual inductance is equal to flux linkage in second coil எப்போனா when 1 ampere current flows through the first coil அப்படிங்கிறத இந்த டெஃபினேஷனில் நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போ கரண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டோம், இஎம்எஃப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த இண்டஸ்ட்ரி இஎம்எஃப்க்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கரண்ட் I1 changes with time and EMF E2 is induced in the coil 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மியூச்சுவல் இன்டியூஸ்ட் EMF E2 அதுக்கு ஈக்குவேஷன் என்னன்னா ஜென்ரலாக EMFக்கு மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடின்னு பார்ப்போம். என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறப்ப மைனஸ் ஆஃப் dN 5 by dt அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அண்ட் N2 Φ21க்கு இங்கே இருக்குது ஈக்குவேஷன் M21 I1, அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். M இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா epsilon 2 or E2 is equal to minus M21 dI1 divided by dt அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ரைட், இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா EMF in terms of di by dt and M21 ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா M21 is equal to minus E2 divided by dI1 divided by dt. ரைட், இதில் இந்த நெகட்டிவ் சைன் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இட் ஷோஸ் தட் தி மியூச்சுவல் இன்டியூஸ்ட் EMF ஆல்வேஸ் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட் I1 கொடுத்துருக்கலாம். இது லென்ஸ் லாவுடைய கான்சிக்வன்ஸ், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோமா, அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்கு M21க்கு இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E2 டிவைடட் பை dI1 by dt. இந்த ஈக்குவேஷன் வச்சு ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கலாம். இஃப் dI1 divided by dt equal to 1 ampere per second
இந்த வேல்யூ 1 ஆம்பியர் per செகண்டாக இருந்துச்சுன்னா அப்போ M21ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு -E2. அப்போ நான் என்ன சொல்லலாம்னா தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி EMF இன்டியூஸ்ட் when di by dt is equal to 1ன்னு சொல்லலாமா? அதான் இங்கே சொல்லியிருப்பான். The mutual inductance M21 is also defined as the opposing EMF induced in the coil. It is nothing but the opposing EMF. எப்போ அப்படின்னா when the rate of change of current through the coil is 1 ampere per second அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். Right? Okay. So for mutual induction we have two equations. One equation is based on flux. The other equation is based on induced EMF. Right? And based on those equations, applying suitable conditions, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா M21க்கு ரெண்டு விதமான டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ரைட், இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது M21, அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் காயில். இதே மாதிரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் காயில் பார்க்கலாம். இந்த டயக்ராம் நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் காயிலுக்கு கரண்ட் கொடுத்தோம், செகண்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் காயிலுக்கு கரண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். Right? Similarly, if an electric current I2 through coil 2 changes with time, then EMF E1 is induced in coil 1. Right? செகண்ட் காயில் இப்போ நம்ம கரண்ட்டை கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் காயில் எனக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா M12. தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் காயில் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு வந்துடும். எந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ரைட், இதில் 2 1னா 1 2 மாறிடும், 2 இருக்கிற இடம்னா 1 மாறிடும். ரைட், அதுபடி M12 is equal to N1512 divided by I2 வரும். And M12 will also be equal to minus E1 divided by DI2 divided by DT. அங்கே பண்ணதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ். ஓகே, ரைட். இதில் M12னா என்னன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் coil 1 with respect to coil 2. And it can be shown that for a given pair of coils the mutual inductance is same ன்னு கொடுத்துருப்பான். அதாவது இங்கிருந்து அங்கேனாலும் சரி, அங்கேருந்து இங்கேனாலும் சரி, for the same amount of current you will have the same value of மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ M21 is equal to M12 which is equal to generally M அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். அப்போ இன் ஜென்ரல் the mutual induction between two coils எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it depends on size, shape, the number of turns of the coil, the relative orientation and permeability of the medium அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். ரைட், ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதை ஃப்ளக்ஸை வச்சு எப்படி டிஃபைன் பண்ணுறது, இஎம்எஃப் வச்சு எப்படி டிஃபைன் பண்ணுறது. இங்கே ரெண்டு காயில் இருக்கிறதுனால M21 ஒன்று இருக்குது, M12 ஒன்று இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கும் இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் ஃபைனலி அது எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்து முடிச்சிருக்கிறோம். யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். நம்ம நார்மலாக செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு என்ன யூனிட் கொண்டு வந்தோம், ஹென்ரி அப்படிங்கிற ஒரு யூனிட் கொண்டு வந்தோம். அதே தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட யூனிட்டும். என்னென்னா அங்கே ஒரு காயில், இங்கே ரெண்டு காயில், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரைட், ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கும் அதே கண்டிஷன்ஸை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இஃப் I1 equal to 1 ampere, N2521 equal to 1 Weber turns, then M equal to 1 H. இது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு கொண்டு வரும். ரைட், M21 is equal to N2521 by I1 இருக்குல்ல, இதில் மேலே உள்ள டேர்மு 1, கீழே உள்ள டேர்மு 1னா அப்போ M21 is equal to 1 ஹென்ரின்னு வந்துடும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொண்டு வரும். ரைட், ஸோ I1 இவ்வளவும், இந்த வேல்யூ இவ்வளோ இருந்துச்சுன்னா M equal to 1 ஹென்ரி. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் காயில்ஸ், ரெண்டு காயில் இருக்கனால டூ காயில்ஸ் is said to be 1 Henry if a current of 1 ampere in one coil produces unit flux linkage in neighboring coil. அதாவது ஒரு காயிலில் 1 ampere current flow ஆகிறப்ப நெய்பரிங் காயில் பக்கத்தில் இருக்கிற காயிலில் யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், யூனிட் அப்படிங்கிறது யூனிட்டியை குறிக்குது, 1 குறிக்குது. இப்போ 1 Weber turns உண்டாச்சு அப்படின்னா அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ 1 Henry அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ரைட், ஸோ யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஹென்ரி. அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுறோம். நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, என்னன்னா M21 is also equal to minus E2 divided by di by dt அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இஃப் di by dt is equal to 1 ampere per second and E2 is equal to minus 1 volt, இதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா M equal to 1 H வந்துடும். ரைட், ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு இதை டிஃபைன் பண்ணுறோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் காயில்ஸ் இஸ் 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second in one coil induces an opposing EMF of 1 volt in neighboring coil. அதாவது ஒரு காயில் அல்லது ஃபர்ஸ்ட் காயில்னு எடுத்துக்கலாம், அதில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ampere per செகண்டாக இருந்துச்சுன்னா நெய்பரிங் காயிலில் எனக்கு 1 volt opposing EMF ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தென் M is equal to 1 Henry அப்படின்னு சொல்லியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ரைட், ஸோ யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா based on two equations I have two conditions. அந்த ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி
I can obtain two definitions for the unit of mutual inductance, which is 1 Henry. Mutual inductance between two long coaxial solenoids அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? லாங் கோஆக்சியல் solenoids அப்படின்னா என்னென்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். கோஆக்சியல்னாலே ஒரே ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். There are two solenoids. Solenoid 1 ஒன்று இருக்குது, solenoid 2 இருக்குது. With N1 turns and N2 turns, they have a common axis. அந்த மாதிரி solenoids தான் நம்ம கோஆக்சியல் solenoids அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது, let us consider two long coaxial solenoids of same length L. ஒரே லென்த் L, ரெண்டு solenoid நம்ம எடுத்துக்கிறோம். They have the same axis. அப்போ ஒன்று மேலே ஒன்று சுற்றி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். இந்த லென்த் ஆஃப் தி solenoid is large when compared to their radii. அதனுடைய ரேடியஸ், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்ப அந்த solenoid லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் தி solenoid வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிற அசம்ஷனுக்கு நம்ம வர்றோம், ரைட்? ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்சிடரேஷனுக்காக இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். லெட் A1 and A2 be the area of cross section of the solenoids, அண்ட் இதில் A1 being greater than A2 அப்படிங்கிற அசம்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற பேசிக் அசம்ஷன்ஸ் in deriving these equations, okay? And இங்கே turn density of the solenoids வந்து N1 and N2 respectively. Turn density na number of turns per unit length அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்று தான், ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் solenoids என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகும். இந்த டயக்ராமை மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு solenoid ஒன்று மேலே ஒன்று வைண்ட் ஆயிருக்கு. N1 turns N2 turns சேம் லென்த்னு சொல்லியாச்சு. இப்போ சேம் ஃப்ளக்ஸ், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், ரைட்? இப்போ என்ன பண்ணுறோம்னா, லேட் I1 be the current flowing through solenoid 1. ஃபர்ஸ்ட் solenoid வழியா I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் இட் இஸ் B1 is equal to mu naught Ni நமக்கு ஜென்ரலாக தெரியும். solenoidனாலே அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் mu naught Ni. இங்கே B1 ஏன்னா ஃபர்ஸ்ட் காயில், N1 I1ங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் காயிலுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது, ரைட்? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அதுக்கு அசோசியேட்டட் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த டேர்மில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால செகண்ட் காயிலில் ஒரு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும். அப்போ ரெண்டு காயிலுக்குமே ஒரே ஃப்ளக்ஸுங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதை 5-2-1 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் செகண்ட் காயில் டியூ டு கரண்ட் ஃப்ளோயிங் இன் தி ஃபர்ஸ்ட் காயில் 5-2-1 இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், இன்டெகிரேஷன் ஆஃப் B வெக்டர் டாட் A வெக்டர், சாரி DA வெக்டர். அதை ஜென்ரலாக இன்டெகிரேட் பண்ணுறப்ப BA cos தீட்டான்னு நமக்கு வரும். இங்கே தீட்டாவோட வேல்யூ 0ங்கிறதுனால இட் இஸ் B1 A2 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும், ரைட்? B1ஓட வேல்யூ இங்கே நமக்கு ஏற்கனவே இருக்குது, mu naught N1 I1. அதை எடுத்து இங்கே போட்டோம்னா mu naught N1 I1 into A2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் solenoid 2 with total turns N2. நம்ம இப்போ கால்குலேட் பண்ணது ஃபார் சிங்கிள் டர்ன் ஆஃப் தி solenoid. இஃப் தேர் ஆர் N2 turns in the solenoid, அப்போ N2 times flux through each solenoid அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். அப்போ N2 into 5-2-1 is equal to, N2ஓட வேல்யூ என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் லெட்டர் N2னா N2 into L. அப்போ N2ஓட வேல்யூ N2 L, 5-2-1ஓட வேல்யூ இங்கே நமக்கு இருக்குது. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mu naught N1 I1 A2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. கொடுத்துருக்குறாங்க N2ஓட வேல்யூ, ரைட்? ஸோ N2 5-2-1 is equal to mu naught N1 N2 A2 L I1. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுறோம். அண்ட் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட் நமக்கு இப்படியும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. N2 5-2-1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I1 போட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்திருப்போம் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு. அப்போ N2 5-2-1 இஸ் ஈக்குவல் டு M21 I1 அப்படிங்கிற ஈக்குவேஷனாக நமக்கு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அல்லது ஈக்குவேட் பண்ணோம்னா I1 கேன்சல் ஆகிடும். அப்போ M21 இஸ் ஈக்குவல் டு mu naught N1 N2 A2 L அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம், ரைட்? இப்போ இது எதுக்கான எக்ஸ்பிரஷன்னா, இட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 ஆஃப் த solenoid 2 வித் ரெஸ்பெக்ட் டு solenoid 1. அதாவது செகண்ட் solenoidோடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு solenoid 1. அதனுடைய வேல்யூ இவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரைட்? இப்போ செகண்ட் solenoid கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் solenoid கண்டுபிடிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை தி solenoid 2 when carrying a current I2 is அப்படிங்கிற கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா B2 equal to mu naught N2 I2. அதே ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். அங்கே எங்கெல்லாம் 1 இருந்ததோ அதெல்லாம் 2ஆக மாறிடும், 2 எல்லாம் 1ஆக மாறிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா செகண்ட் காயிலுக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் காயிலுக்கு, ரைட்? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 எங்கே இருக்குதுன்னா அதனால உண்டாகிற ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஈக்குவேஷன் இங்கே இருக்கும். ஜென்ரலி ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் B into DA. அது B2 A2ன்னு வரும். B2ஓட வேல்யூ இருக்குது, A2ஓட வேல்யூஸ் நமக்கு இட் இஸ் கிவன். அண்ட் அதோட n நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு N1 512 அப்படிங்கிற யூஸ் பண்ணி இந்த N1 வேல்யூஸ், சாரி கேபிட்டல் லெட்டர் N1 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் 512ஓட வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we have this equation.
அண்ட் ஜென்ரலாகவே ஃப்ளக்ஸுக்கு we have this equation. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா m12 is equal to mu naught n1 into a2l, ரைட். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா m21 is equal to mu naught n1 into a2l. m12வும் பார்த்தீங்கன்னா mu naught n1 into a2l. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா செகண்ட் காயிலுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஃபர்ஸ்ட் காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் சேம் தான். ஃபார் a pair of coils the value of mutual inductance always remains the same அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம், ரைட். ஸோ m12 is equal to m21 which is equal to generally mன்னு வச்சுக்கலாம், ரைட். The mutual inductance between two long coaxial solenoids is given by, so generally m is given by mu naught n1 n2 a2l அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம், ரைட். இந்த mu naught அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா it represents air medium. If we consider any other medium other than air, for example iron இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு இங்கே ஒரு dielectric medium of relative permeability mu r இருக்குன்னா then m ஓட வேல்யூ என்ன ஆகும்னா mu naught இருக்க வேண்டிய இடத்துல mu வந்துடும். இப்போ mu n1 n2 a2l. mu ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், mu naught mu r அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நான் ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்னா for a pair of long coaxial solenoids what will be the value of mutual inductance அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏர் மீடியம்னா என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் ஃபார் அ மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி மியூ ஆரோட வேல்யூ என்ன வரும், மியூ ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணணும், மியூ கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸாம்பிள் 4.12. The current flowing in the first coil changes from 2 ampere to 10 ampere in 0.4 seconds. Find the mutual inductance between two coils if an EMF of 60 millivolt is induced in the second coil. Also determine the magnitude of induced EMF in the second coil if the current in the first coil is changed from 4 ampere to 16 ampere in 0.03 seconds. Consider only the magnitude of induced EMF. இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா just the concepts of mutual inductance, right? அப்போ அந்த கான்செப்ட் ஃபெமிலியராக இருந்துச்சு, அந்த ஃபார்முலா தெரிஞ்சுனாலும் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ரைட். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பேர் ஆஃப் காயில்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் காயிலில் கரண்ட் வந்துட்டு 2 ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர் சேஞ்ச் ஆகுது. அப்போ டிஏயோட வேல்யூ ரெட்டி சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும். இந்த டைமில் சேஞ்ச் ஆகிறப்ப எனக்கு இந்த இஎம்எஃப் 60 மில்லிவோல்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா செகண்ட் காயிலில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ எம்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எம்மோட வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே பேர் ஆஃப் காயில்ஸுக்கு கரண்டோட வேல்யூ 4 ஆம்பியர்லேருந்து 16 ஆம்பியர் மார்ச்சுன்னா 0.03 செகண்ட்ஸில் எம்மோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கலாம், ரைட். ஸோ வி ஹவ் 2 ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஆல்சோ வி ஹவ் 2 கண்டிஷன்ஸ். இது ரெண்டும் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்யூஷனை பார்க்க போகிறோம், ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் இன் கரண்ட் DI1 எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 10 ஆம்பியர் போகுது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 minus 2 which is equal to 8 ampere and இங்கே time interval dt is equal to 0.4 seconds. EMF 60 millivolt, milliனா 10 power minus 3. அதே இது கேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா DI1 is equal to 4 ஆம்பியர்லேருந்து 16 ஆம்பியர். அப்போ 16 minus 4 எவ்வளோ 12 ஆம்பியர். டைம் இன்டர்வல் கொடுத்துருக்குறான். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த காயில்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். For that we have the expression capital letter M is equal to E2 divided by DI1 divided by dt, right. அப்போ E2 ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 60 into 10 power minus 3 and DI1 divided by dt வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூஸையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. DI1 தெரியும், dt தெரியும். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா we have the value of M as 3 into 10 power minus 3 ஹென்ரி அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட். ஸோ M வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் கண்டிஷனில் அதை அப்ளை பண்ணி EMF உடைய மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். இன்டியூஸ்ட் EMF இன் செகண்ட் காயில் அதை வந்து E2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு M into DI by dt. மைனஸ் சைனை ஏன் விட்றோம்னா we just calculate the magnitude not the direction. அப்போ இங்கே மைனஸ் வந்து it is of no significance, ஓகே. இப்போ எம்மோட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் 3 into 10 power minus 3 into இங்கே சேஞ்ச் இன் கரண்ட் 12 dt 0.03. இந்த வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம்னா we have 1.2 volt. அப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. Example 4.13. Consider two coplanar coaxial circular coils A and B as shown in the figure. The radius of coil A is 20 cm while that of coil B is 2 cm. The number of turns in coils A and B are 200 and 1000 respectively. Calculate the mutual inductance between the coils. If the current in coil A changes from 2 ampere to 6 ampere in 0.04 seconds, determine the induced EMF in coil B and the rate of change of flux through the coil B at that instant, right. இது இந்த கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் பார்த்தோம்ல அதை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட்.
ஒரு 2 கோப்ளானர் கோஆக்சியல் சர்க்குலர் காயில்ஸ் இருக்குது, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காயிலோட ரேடியஸ் 20 சென்டிமீட்டர், செகண்ட் காயிலோட ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 200 and 1000 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, we need to calculate the mutual inductance between the coils. M ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க, கேபிட்டல் லெட்டர் M ஓட வேல்யூ. அடுத்து செகண்ட், காயில் ஏல கரண்ட் வந்து 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியர் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த டைமில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்னவா இருக்கும்? ஆல்சோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னா d∅dt, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ண வேண்டியது இதுதான், எம்மோட வேல்யூ. எம்க்கு ஈக்குவேஷன் என்னன்னா, M is equal to NB∅B divided by IA. மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு இதுதான் ஈக்குவேஷன் நமக்கு. ரைட். அப்போ இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும்னா, 5B நம்ம கொடுக்கல, அதாவது NB∅B வேல்யூ கொடுத்ததுனால நமக்கு 5B வேல்யூ கொடுக்கல. அப்போ 5B கால்குலேட் பண்ணோம்னா, NB∅B கால்குலேட் பண்ணால் 5 ஈக்குவல் டு BAன்னு நமக்கு தெரியும். 5 ஜென்ரலி ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்டூ ஏரியா ஆஃப் தி காயில், 5 ஈக்குவல் டு BA. இதில் B வேல்யூ நம்ம கொடுக்கல, அப்போ B வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரைட். நமக்கு தேவையானது M வேல்யூ தான். M தெரியணும்னா நமக்கு 5B தெரியணும். 5B வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் B வேணும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரம் த கிவன் வேல்யூஸ் BAவோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்பான். ரைட். இது ஒரு காயில், சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா μ0 NI/2A அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸில் டிரைவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ BA is equal to μ0 NA/IA divided by 2 into ரேடியஸ்ன்னு வரும். இங்கே ரேடியஸ் வந்து RA அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். μ0ஓட வேல்யூ 4.10⁻⁷, NA/IA divided by 2RA. பையோட வேல்யூ நமக்கு தெரியும், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி மீதி எல்லாமே கிவன் வேல்யூஸ் தான். அதை எல்லாம் சால்வ் பண்ணோம்னா தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த காயில் என்னன்னா 6.28 × 10⁻⁴ IA வெபர் per மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இந்த BA வேல்யூ வச்சு நம்ம NB∅B கால்குலேட் பண்ணுறோம். NB∅B or the magnetic flux linkage with coil B, இந்த வேல்யூ என்னன்னா NB into BA AB அப்படின்னு சொல்லி பார்ப்போம். NB வேல்யூ கொடுத்துருக்கு, BA வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏரியாவும் கொடுத்துருக்குறான். ரைட். ஏரியா ஜென்ரலி இட் இஸ் ஈக்குவல் டு πr². நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்கனால, ரேடியஸோட வேல்யூ இவ்வளோன்னு கொடுத்துக்கனால π × r² போட்டு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ என்னன்னா NB∅B divided by IA. NB∅B வேல்யூ இங்கே இருக்குது, ஐஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா we have this value. அடுத்ததா இன்டியூஸ்ட் EMF இன் காயில் B கேட்குறான். இன்டியூஸ்ட் EMF is equal to -M × di/dt நமக்கு தெரியும். அண்ட் எந்த காயில் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி AB நம்ம போட்டுக்க வேண்டியது தான். எம்மோட வேல்யூ தெரியும், di/dt டிஐங்கிறது சேஞ்ச் இன் கரண்ட். இங்கே கரண்ட் வந்து 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியருக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியலுங்கிறப்ப 6 - 2 will be the change in current. டைம் இன்டர்வல் கொடுத்துருக்குறான். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா எப்சிலான் B or EB is equal to 78.9 millivolt அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. அண்ட் ஃபைனலி தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் காயில் B கேட்டிருக்கிறான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக், ரேட் அப்படின்னாலே பை dt அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ d/dt ஆஃப் ஃப்ளக்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், dNB∅B divided by dt தான் EMF அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு ஆப்வியஸாக இருக்குது. ரைட். அதாவது எப்சிலான் பிக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இது தான், d∅/dt. ஜென்ரலி we have this equation. ரைட். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் தி EMF induced whose value is 78.9 millivolt. ஓகே. அது 78.9 மில்லி அந்த வோல்ட்டுக்கு பதிலாக we have this equation. we have this unit. இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த பகுதியில் நாம் பார்த்துருக்கிறது என்னன்னா, தன்மின் தூண்டல்னா என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். அதற்கு அறிமுகமாக முதல்ல மின் தூண்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மின்தூண்டி என்பது அதன் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது காந்தப்புலத்தில் ஆற்றலை சேமிக்க உதவும் ஒரு சாதனமாகும். ரைட். இப்போ மின்தூண்டிங்கிறது ஒரு காயில் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் காந்தப்புலத்தின் வகையில் ஆற்றலை சேமிக்க உதவும் ஒரு சாதனம் தான் மின்தூண்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மின் தூண்டல்னா என்ன அப்படின்னா, ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்ட மாற்றத்தின் காரணமாக அல்லது அதனுடன் காந்தவியலாக தொடர்புள்ள அருகாமை சுற்றில் பாயும் மின்னோட்ட மாற்றத்தின் காரணமாக மின்னீக்கு விசையை உருவாக்கும் மின்தூண்டிகளின் பண்பாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக ஒரு சுற்று இருக்குன்னா அதில் மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் என்ன உண்டாகுது அப்படின்னா ஒரு தூண்டப்பட்ட மின்னீக்கு விசை உண்டாகுது. இதை தான் நம்ம மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது தனக்குள்ளேயே ஏற்படலாம் அல்லது ஒரு சுற்றின் காரணமாக பக்கத்து சுற்றுல ஏற்படலாம். தனக்குள்ளேயே ஏற்பட்டுச்சுன்னா அதை தன்மின் தூண்டல்னும், பக்கத்தில் இருக்கிற சுற்றுல ஏற்பட்டுச்சுன்னா அதை பரிமாற்று மின் தூண்டல்னும் நம்ம சொல்கிறோம். மின் தூண்டிக்கான எடுத்துக்காட்டுகளை இங்கே கொடுத்துருப்பான். ஒரு செலுக்கு சுருளாக எடுத்துக்கலாம், வட்ட வரிச்சுருளாக எடுத்துக்கலாம், அல்லது வெறும் வரிச்சுருளாக எடுத்துக்கலாம். தன்மின் தூண்டல்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறான். ஒரு சுற்று இருக்குன்னா அதில் மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம்
பாயம் மாற்றப்பட்டால் அதே கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும் நிகழ்வு தான் தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தன்மின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உண்டாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் சுற்றுனா இதில் நம்ம மின்னோட்டம் கொடுக்கறது மூலமாக அதில் ஒரு மின்னியக்கு விசை ஏற்படுறது தான் தனக்குள்ளேயே ஏற்படுற மின்னியக்கு விசையை தான் தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கான சமன்பாடுகளை நம்ம கொண்டு வந்திருப்போம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த காந்த பாயமானது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதை சமன் செய்கிறதுக்கு ஒரு மாறிலியை கொண்டு வரும். அந்த மாறிலி தான் எல். இதில் எல்லுங்கிறது கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் அல்லது தன்மின் தூண்டல் குணகம் என அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி எல்லுக்கு ஒரு டெஃபினேஷன் கொண்டு வரும், ஒரு வரையறை நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா எல்லோட மதிப்பு என்னது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். அடுத்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை E is equal to minus dN5/dt அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது dN5bயோட வேல்யூ தான் Li நமக்கு தெரியும். L வெளியில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் எல் di/dt. இப்போ இதிலிருந்து L ஈக்குவல் டு மைனஸ் E/di/dt. இந்த சமன்பாட்டில் இந்த நிபந்தனைகளை கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை வச்சு ஒரு வரையறை நம்ம கொடுக்கலாம். இப்போ ஆக மொத்தம் தன்மின் தூண்டல் எண் எல்லுக்கு 2 சமன்பாடுகள் நமக்கு இருக்குது. அந்த 2 சமன்பாடுகளின் அடிப்படையில் 2 வரையறைகள் நம்ம கொடுக்குறோம். மின் தூண்டலின் அலகு என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அதனுடைய அலகு வந்து ஹென்றி. அது எதற்கெல்லாம் சமமாக இருக்குது, அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன, அண்ட் அதில் அந்த அளவுக்கான வரையறை கொடுக்கறதுக்கு நம்ம 2 சமன்பாடுகளின் அடிப்படையில் 2 கண்டிஷன் கொடுக்குறோம். I ஈக்குவல் டு 1 ஆம்பியர் N5b 1 வெபர்னா எல்லோட வேல்யூ இதை வச்சு ஒரு சமன்பாடு கொடுக்குறோம். அடுத்து di/dt இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் per செகண்ட், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -1 வோல்ட்னாலும் L ஈக்குவல் டு 1 ஹென்றி தான். இதை வச்சு ஒரு வரையறை கொடுக்குறோம். ரைட். அடுத்து மின் தூண்டலின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எந்திரவியலில் இயக்கத்தில் நிறை மற்றும் நிலைமை திருப்பு திறன் ஆற்றும் அதே பங்கினை ஒரு மின் சுற்றில் மின் தூண்டல் ஆற்றுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எதிர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்கும். அது நிலைமை திருப்பு திறனாக இருக்கும், இல்லை நிறையா இருக்கும். அதே மாதிரி மின் சுற்றில் நம்ம கொடுக்குற மின்னோட்டத்தை எதிர்க்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கம்பிச்சுருளின் மின்தூண்டல் மின்னோட்டத்தில் ஏற்படும் எந்த மாற்றையும் எதிர்த்து அதன் தொடக்க நிலையிலேயே பராமரிக்க முயலுகிறது. எனவே இது மின் நிலைமம் எனவும் அழைக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். பொதுவாக ஒரு கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தை எப்பொழுதும் எதிர்க்கும் பண்பு கொண்டது தான் இந்த மின்தூண்டல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இது மின் நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். ஒரு வரிச்சுருள் எடுத்துக்கிறோம். அதனுடைய நீளம் ஏ, அதனுடைய பரப்பு குறுக்கு வெட்டு பரப்பு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மின்புலம் B ஈக்குவல் டு μ0 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பியோட மதிப்பை வச்சு நம்ம அதில் பாயம் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கிடுறோம். 5b ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் b டாட் dA வெக்டார் BA காஸ் தீட்டான்னு வரும். தீட்டாவோட மதிப்பு என்னன்னு தெரியும். அதன் அடிப்படையில் நம்ம பியோட மதிப்பை எடுத்து இங்கே போட்டோம்னா இந்த சமன்பாடு நமக்கு கிடைக்குது. அண்ட் N5b என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட மதிப்பு ஸ்மால் லெட்டர் n இன்ட்டு எல், 5bயோட மதிப்பு தெரியும். இதையெல்லாம் போட்டோம்னா N5b ஈக்குவல் டு இவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்குது. இது போக N5b ஈக்குவல் டு L நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த 2 சமன்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது II கேன்சல் ஆச்சுன்னா L ஈக்குவல் டு μ0 n²ALன்னு வந்துடும். இப்போ இதுதான் தன்மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு. இது காற்று ஊடகத்திற்கு. வேறு ஊடகம் இருந்துச்சு அப்படின்னா μ0 இருக்கிற இடத்துல μ வரும், அல்லது μ0 μr இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் என்னவா இருக்கும். பொதுவாக ஒரு அமைப்பில் ஆற்றலை சேமிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை செய்யப்படணும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அந்த சமன்பாடுகளை கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். எப்சிலான் ஈக்குவல் டு -L dA/dt. இந்த செய்யப்படும் வேலைக்கான சமன்பாடு EdQ. dQ வந்துட்டு I இன்ட்டு டிங்கிறதுனால அந்த மதிப்பை இங்கே போட்டுடுறோம். அப்போ dW இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா மைனஸ் ஆஃப் இந்த சமன்பாட்டில் எப்சிலானோட வேல்யூ இந்த மதிப்பு எடுத்து ஈயோட மதிப்பு எடுத்து இங்கே போட்டிங்கன்னா -L dI/dt இன்ட்டு IdTன்னு வந்துடும். dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா LIDIன்னு வரும். இது வந்துட்டு ஒரு சிறிய மதிப்பு. இப்போ மொத்த மதிப்பு வேணுங்கிறப்ப அதை தொகையிடல் மூலமாக நான் கணக்கிடலாம். இப்போ dW இன்டகிரேட் பண்ணனா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. 1/2 LI² வேல்யூ கிடைக்குது. இது இந்த வேலை தான் எனக்கு நிலையாற்றலாக, காந்த நிலையாற்றலாக சேமிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ UB ஈக்குவல் டு 1/2 LI². ரைட். அடுத்து ஆற்றல் அடர்த்தி அப்படிங்கிறது நான் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆற்றல் அடர்த்தினா என்னதுன்னா வரிச்சுருளின் உள்ளே ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்ட ஆற்றல். அப்போ UB/AL. ஏன்னா ஓரலகு பருமன் அப்படிங்கிறது AL. அப்போ இது UBயை AL வகுத்தனா எனக்கு ஆற்றல் அடர்த்தி கிடைக்கும். அதற்கேற்றாற் போல சமன்பாடுகள் இங்கே கொண்டு வந்துடுறோம். பரிமாற்று மின் தூண்டல்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு கம்பிச்சுருளின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சுற்றுல மின்னியக்கு விசை தூண்டப்படுறது தான் நம்ம பரிமாற்று மின் தூண்டல்னு சொல்கிறோம்.
அதற்கான சமன்பாடுகள் N2 ∅21 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I1 சொல்லியிருக்கோம். அதாவது முதல் சுற்றில் பாயிற மின்னோட்டத்தினால எனக்கு ரெண்டாவது சுற்றில் ஒரு பாயம் உண்டாகுது, அதற்கான சமன்பாடு இது. அதை சமன் செய்கிறதுக்கு ஒரு மாறிலியை கொண்டு வரோம், அதான் M21. இப்போ M21 இஸ் ஈக்குவல் டு N2 ∅21 டிவைடட் பை I1ங்கிற சமன்பாடை கொண்டு வரலாம். அண்ட் அந்த சமன்பாட்டின்படி இந்த நிபந்தனைகள் I1 ஈக்குவல் டு இவ்வளோ, M21 ஈக்குவல் டு இவ்வளோன்னு போட்டோம்னா அதற்கு ஒரு வரையறை நமக்கு கிடைக்கிது. அங்கே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத dN5/dtன்னு போட்டு அந்த மதிப்புகளை கொண்டு M21 ஈக்குவல் டு -E2 டிவைடட் பை di/dtங்கிற சமன்பாடு நமக்கு கிடைக்குது. இந்த சமன்பாட்டில் இந்த மதிப்புகளை போட்டோம்னா இதன் அடிப்படையில் ஒரு வரையறை எனக்கு கிடைக்குது. அண்ட் நம்ம நல்லா கணக்கிட்டு பார்த்தோம்னா M21 கண்டுபிடிச்ச மாதிரி M12 நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது முதல் சுற்றினுடைய பரிமாற்ற மின்தூண்டல் எண் ரெண்டாவது சுற்றோட ஒப்பிடும் பொழுதையும் கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டும் சமம்ங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ M21 ஈக்குவல் டு M12 ஈக்குவல் டு Mங்கிறது நமக்கு தெரிய வருது. பரிமாற்ற மின்தூண்டல் எண்ணின் அலகும் ஹென்றி தான். அங்கே முன்னமே பார்த்த மாதிரி ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு. M21 ஈக்குவல் டு இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு, அதே M21 இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு சமன்பாடு நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு சமன்பாட்டில் முதல் சமன்பாட்டில் இந்த நிபந்தனை கொடுத்தீங்கன்னா M21 ஈக்குவல் டு 1 ஹென்றி, அதை வச்ச வரையறை இது. ரெண்டாவது சமன்பாட்டில் இந்த நிபந்தனைகளை கொடுத்தீங்கன்னா M21 ஈக்குவல் டு அப்பயும் 1 ஹென்றி தான், அதற்கான வரையறை இங்கே இருக்கும். அடுத்ததா இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரி சுருள்களுக்கிடையே பரிமாற்ற மின்தூண்டல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், ஒரு பொதுவான அச்சில் இருக்கக்கூடிய ரெண்டு சுருள்கள்னால பரிமாற்ற மின்தூண்டல் எண் என்ன, சமநீளம் கொண்டது, பரப்பு என்ன, சுற்றுகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சுற்றுகள் ஒன்று மேலே ஒன்று சுற்றி இருக்குது. B1 கண்டுபிடிக்கிறோம். முதல் சுற்றில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து μ0 N1 I1 அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து முடிக்கிறோம். அதற்கு நிகரான பாயம் இரண்டாவது சுற்றில் என்ன ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். N2 ∅21 கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய மதிப்பு என்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே N2 ∅21 வந்து M21 I1ங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டையும் சமன் செய்யும் பொழுது M21 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A to L சமன்பாடு கிடைக்குது. இது இரண்டாவது சுற்றின் பரிமாற்ற மின்தூண்டல் எண் முதல் சுற்றோடு ஒப்பிடும் பொழுது. இதே மாதிரி முதல் சுற்றோட பரிமாற்ற மின்தூண்டல் எண்ணையும் நம்ம இந்த சமன்பாடுகள் மூலமாக கொண்டு வரலாம். அது M12 ஈக்குவல் டு μ0 N1 N2 A to Lன்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு சமன்பாடுகளும் இதுவும் சரி சமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா M ஈக்குவல் டு μ0 N1 N2 A to L. இது வந்து காற்று ஊடகத்திற்கு μ0 அப்படிங்கிறதுனால, ஒருவேளை வேற ஊடகமாக இருந்துச்சுன்னா மியூ மதிப்பு நான் போட வேண்டியிருக்கும். ஒருவேளை μr கொடுத்துருக்காங்கன்னா μ ஈக்குவல் டு μ0 μr. இப்போ இந்த சமன்பாடுகள் மூலமாக பரிமாற்ற மின்தூண்டல் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த பகுதி இவ்வளோதான் மாணவ செல்வங்களே. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி.